Daily. Taste the Daily. மதுரையில் இருசக்கர வாகன திருட்டு தொடர்பாக 4 சிக்கினர். கோப்புதூர் ஐடிஐ பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் திருட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தினேஸ்வரன் என்பவர் பிடிபட்டார். அவர் புதூர் மற்றும் தல்லாகுளம் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி அவற்றை தனது ஊரைச் சேர்ந்த மூவரிடம் குறைந்த விலைக்கு விற்றதாகவும் அவர்கள் அவற்றை அதிக விலைக்கு விற்றதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து 4 சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 13 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை அறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, வாகனங்களுக்கும் பாதுகாப்பில்லை என ஆவேசப்பட்டனர். ஈரோட்டில் அரசு வேலை வாங்கி தருவதாக 17 பேரிடம் 60.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் சிக்கினார். ஜீவானந்தம் சாலை புதுமை காலனியைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளரான கிருஷ்ணவேணி 3 ஆண்டுகளாக தனக்கு தெரிந்தவர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அவர் கூறியதை நம்பி 17 பேர் அவரிடம் பணம் கொடுத்துள்ளனர். சொன்னபடி வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றி 60.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கிருஷ்ணவேணி சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மோசடிக்கும் ஏமாற்றுதலுக்கும் பஞ்சமே இல்லை என காட்டமாக விமர்சித்தனர். ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை போலியாக பயன்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட நபர் புகார் மனு அளித்தார். ஞானப்பிரகாஷ் என்பவர் 17 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பைக்கிற்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்தது. இதுகுறித்த புகாரில் ராமநாதபுரம் திருவாடனைக்குட்பட்ட பகுதியில் இதே பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் வேறு ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஞானப்பிரகாஷ் வலியுறுத்தினார். யாரோ இந்த வண்டியை மிஸ்யூஸ் பண்ணி இதே நம்பரில் வேற ஒரு வண்டியை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த நபர் யாரும் தெரியல. அது மணிகண்டன் அப்படிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க பிடிச்சவங்க பேர் மணிகண்டன், வேறு நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் இது மாதிரி வேறு ஏதாவது குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு வேறு ஏதாவது பிரச்சனை ஆகி அதுக்கு தேவையில்லாமல் என்னோடய பேர் கெட்டுருங்கனால இப்போ ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. போத்தம்பாளையம் அருகே கூட்டப்பள்ளி பிரிவு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்ற நிலையில் பகல் நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டுக் கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 4.5 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலிலேயே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.